நம்ம வசிக்கக்கூடிய இடமோ, இல்ல நம்ப வேலை செய்ற இடமோ, நாம தான் பார்த்து தூய்மையா வச்சுக்கணும். அப்படி தூய்மையா வச்சுக்கிட்டா தான் இந்த மாரி பாம்புகள் வராது. சப்போஸ் வந்தாலும் அந்த இடத்துல தங்காது. அப்படி தான் வந்து எடப்பாடி போன்நாயக்கன்பட்டியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. "நாங்க செங்கல் சூளையில வேலை செய்றோம். எங்கள் சூளையில வந்து ஒரு பாம்பு இருக்கு." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அங்க போய் பார்த்தோம். செங்கற்கள குவியலா குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த குவியலுக்குள்ள தான் அந்த பாம்ப பார்த்துருக்காங்க. இவங்க காலையில வந்து வேலை செய்யக்குள்ள, அந்த கல்ல எடுக்கக்குள்ள இந்த பாம்ப பார்த்துருக்காங்க. நாங்களும் அங்க போய் 1/4 மணி நேரம் தேடி பார்த்தோம். அந்த குவியல் நெறைய இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்த்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு கார்னர்ல அந்த பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. பாம்பு இருந்ததே தெரியல. அதுக்கப்புறம் நாங்க அந்த பாம்ப வந்து ரெஸ்க்யூ பண்ணோம். உள்ள இருந்தது வந்து ஒரு நாகப்பாம்பு, நஞ்சுள்ள பாம்பு. இந்த மாரி பாம்புகள பார்த்தா தயவுசெய்து விலகியே இருங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கூப்பிடுங்க. கண்டிப்பா வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்கோங்க. அதாவது நான் காமனா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம்ப வசிக்கக்கூடிய இடத்த நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். அப்ப தான் இந்த மாரி பாம்புகள் வரத தவிர்க்க முடியும்.